உலக புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் இரத்தவியலாளர் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1921 அக்டோபர் 2 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய மரியில் இருக்கிற எல்கினில் பிறக்கிறார் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பாவான ராபர்ட் டக்ளஸ் ஒரு ஃபிசிஷியனாக, அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இவருடைய அப்பா ஸ்காட்லாண்டில் இருக்கிற மரி மற்றும் நேர்னுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த், அதாவது சுகாதார மருத்துவ அதிகாரியாக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு கிராஃப்டராகவும் இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு சிறிய விவசாய பண்ணை நிலத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு திறமையான குழந்தையாகவும் அறிவுத்திறன் மிக்க குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1926ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் அக்டோபரில் பிறந்திருந்தனால 1926ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த எல்கின்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1931ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த எல்கின்லேயே இருக்கக்கூடிய எல்கின் அகாடமி அப்படின்ற ஒரு செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. ஸோ அந்த எல்கின் அகாடமியில் சேர்ந்து 1931ஆம் ஆண்டிலிருந்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின், கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் படித்து வந்தாங்க, கற்றுக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸுக்கு படிப்படியாக சயின்ஸ், அறிவியல்னா ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. பர்டிகுலராக அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸுக்கு பயாலஜி, உயிரியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், ஜுவாலஜி, விலங்கியல் இந்த 3 பாடங்களில் அறிவியலில் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமாக இந்த 3 பாடங்களையும் மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் படித்து வந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லட்டின், கிரீக் போன்ற லாங்குவேஜஸையும் லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த முயற்சியில் ஈடுபட்டு லேர்ன் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில தான் கரெக்டாக 1938ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த எல்கின் அகாடமியிலேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய ஹையர் எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸோடைய அப்பா இவரை அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இந்த ஸ்காட்லாண்டுடைய மரியில் இருக்கிற எல்கின்ல இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1938ஆம் ஆண்டிலிருந்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் பிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் பிஎஸ்சி படிக்கும்போது மேஜர் சப்ஜெக்ட்ஸாக கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி, வேதியியல், உயிரியல் இந்த 2 பாடங்களை இவர் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா ஜுவாலஜி, விலங்கியல், அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த பாட்டனி, தாவரவியல், அதே மாதிரி ஃபிசியாலஜி, உடலியல் இது போன்ற பாடங்களை இவர் சப்சிடியரி சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது, செகண்ட் வேர்ல்டு வார் ஆனது தொடங்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் இவருடைய கல்லூரி படிப்பை ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. படிப்படியாக அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸுக்கு இவருடைய அப்பாவை போலவே மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணமும் ஏற்பட ஆரம்பிக்குது. அதாவது இவருடைய அப்பா ஒரு கிராஃப்டராக, அதாவது சிறிய விவசாய பண்ணை நிலத்தில் ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கிராஃப்டராக இருந்தாலும் அவர் ஒரு மருத்துவரும் கூட. குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற இவர் பிறந்த மாதிரி அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற நேர்ன் அப்படின்ற இடம், இந்த நேர்ன் அப்படின்றது ஸ்காட்லாண்டுடைய ஹைலாண்டில் இருக்குது. இந்த 2 இடம், இந்த மரி, நேர்ன் இந்த 2 இடத்துக்கு உண்டான மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த்தாக, சுகாதார மருத்துவ அதிகாரியாக இவருடைய அப்பா இருந்தாங்க. ஸோ இது மாதிரி இவருடைய அப்பா போலவே இவரும் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் விரும்ப
தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1941ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 19-20 வயதில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து இவருடைய பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரியை வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அங்கே இவருடைய அப்பா இவர் சேர்த்துறாங்க. இதுவும் கிளாஸ்கோவில் தான் இருக்குது. இது வந்து பொதுவாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1941ஆம் ஆண்டிலிருந்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHBயினுடைய லட்டின் எக்ஸ்பான்ஷன் வந்து மெடிசனே பேக்கலோரேஸ் சிர்ஜரி. இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் இண்டஸ்ட்ரியில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களா அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகள் பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பார்மகாலஜி மருந்தியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பாக அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் படித்து வந்தாங்க. பிறகு 1944ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் இண்டஸ்ட்ரியிலிருந்து MBCSB அதாவது மெடிசனே பேக்கலோரேஸ் சிர்ஜரி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து முடிச்சிடுறாங்க. இப்போ இவர் வந்து MBCSB அதாவது MBBS டிகிரி முடித்த உடனே அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இந்த MBCSB அந்த MBBS அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் இண்டஸ்ட்ரியில் முடித்த உடனே அதே கிளாஸ்கோலேயே இருந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ அது இன்றைய காலகட்டத்தில் கிடையாது, ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு இருந்தது. அந்த கிளாஸ்கோ இன்ஃபர்மரி அதாவது வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. அதுதான் அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்றது. ஸோ அங்கே இவர் வந்து ஒரு ரெசிடெண்ட் ஹவுஸ் போஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு ரெசிடெண்ட் ஹவுஸ் ஃபிசிஷியனாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணி அங்கே வந்து மெடிக்கல் ட்ரைனிங்கையும் சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த 1944ஆம் ஆண்டிலிருந்து வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோ அந்த ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து ஒரு முழு மருத்துவராக தகுதி பெறுறதுக்குண்டான மெடிக்கல் ட்ரைனிங்கையும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறதுக்குண்டான ஒரு சர்ஜன் ஆகிறதுக்குண்டான சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு இவர் வந்து இந்த 1945ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை வந்து அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோவிலேருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. உடனடியாக இதே காலகட்டத்தில் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு அதில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது போரில் பணிபுரியக்கூடிய போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு மருத்துவ சேவை கொடுக்கறதுக்காக மருத்துவ சிகிச்சையெல்லாம் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இதில் வந்து நிறைய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் விஞ்ஞானிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இவர் வந்து இப்போ மருத்துவத்தில் பயிற்சியை முடிச்சதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. காரணம் இந்த 1945 காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் தீவிரத்தன்மையை அடைஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் அதே 1945 ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் அந்த 2ஆம் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் தொடர்ச்சியாக அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக இவர் வந்து
வெஸ்ட் ஏசியா அதாவது மேற்கு ஆசியா அந்த பகுதியில் இருக்கிற பாலஸ்தீன் ரீஜனுக்கு இவர் வந்து அனுப்பப்படுறாங்க. அங்கே வந்து போர்னால மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் இருந்தது. ஸோ அந்த பாலஸ்தீனையை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த ஒர்க்கில் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் தரப்பில் இருந்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸும் வந்து ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகள் வந்து அங்கேயே இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து ஒரு மேஜராக வந்து ரேங்க் ஆஃப் மேஜர் அப்படின்ற அந்த ரேங்கை வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1948ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்து வெளியேறிடுறாங்க, டிஸ்பேட்ச் ஆயிடுறாங்க. இப்படி இவர் வந்து வெளியேறும்போது டிஸ்பேச்சஸில் இவர் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டாங்க. அதாவது ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர் தரப்பிலிருந்து பாலஸ்டைன் ரீஜனை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிக்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து எல்லா மருத்துவர்களும் அவங்க வேலைக்கு அனுப்பப்படுறாங்க. அப்படி அந்த டிஸ்பேட்ச் நடக்கும்போது ஒரு சில மருத்துவர்கள் தான் வந்து மென்ஷன் பண்ணப்படுவாங்க, குறிப்பிடப்படுவாங்க, யார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்களோ. ஸோ அது மாதிரி அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்போடைய அந்த ஒரு டிஸ்பேட்சில் இவர் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த 1948ஆம் ஆண்டு இவர் வந்து பாலஸ்தீன் ரீஜன் இருந்து யுனைடெட் கிங்டமுக்கே இவர் வந்து கிளம்பிடுறாங்க. குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஸ்காட்டிஷ் ஐலாண்ட்ஸோடைய இன்வர்னஸுக்கு இவர் போகிறாங்க. அந்த இன்வர்னஸுக்கு 1948ஆம் ஆண்டு போய் அங்கே இருக்கிற ராயல் நார்தர்ன் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் வந்து ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணி மேற்கொண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து கூடுதல் மருத்துவ பயிற்சிகளை இவர் பெறாங்க. அதுக்கப்புறம் 1949ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டுடைய ஸ்காட்டிஷ் ஐலாண்ட்ஸில் இருக்கிற இன்வர்னஸில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு 1949ஆம் ஆண்டு இவர் வந்து போகிறாங்க. ஸோ அந்த ராயல் நார்தர்ன் இன்ஃபர்மரி இன்வர்னஸ் அங்கேருந்து ஹவுஸ் ஃபிசிஷியனாக மெடிக்கல் ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்த 1949ஆம் ஆண்டு கிளாஸ்கோ போகிறாங்க. குறிப்பாக கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு மருத்துவமனை, இது வந்து GRI அப்படின்னு சாட்டா அழைக்கப்படும். அங்கே இவர் ஒரு ரெஜிஸ்ட்ராராக அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனில் இவர் ஒரு ரெஜிஸ்ட்ராராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவருடைய ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து அதுக்குண்டான எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்படி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய மெம்பர்ஷிப்பையோ ஃபெல்லோஷிப்பையோ பெறணும்னா எக்ஸாமினேஷன் எழுதி அதை சிறப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை வந்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் பண்ணுறாங்க. பின்னர் 1949ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1949ஆம் ஆண்டு இவர் பெறாங்க. அதுக்கப்புறமா ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, இது வந்து கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அது இன்றைய காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1950ஆம் ஆண்டு இவர் வந்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதை தொடர்ந்து 1951ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா அதனுடைய மெம்பர்ஷிப்காகவும் இவர் அப்ளை பண்ணி அந்த மெம்பர்ஷிப்பை 1951ஆம் ஆண்டு பெறாங்க. அதாவது ஏற்கனவே இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1951ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா MRCPE அப்படின்ற இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை 1951ஆம் ஆண்டு இவர் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் இதே 1951ஆம் ஆண்டு தான் மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் அந்த MRC தரப்பிலிருந்து இவருக்கு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸுக்கு ஒரு ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பை வந்து வழங்குறாங்க. இதை பயன்படுத்தி இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட்ஷயருடைய ஆக்ஸ்போர்டு அங்கே இருக்கக்கூடிய ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரி அப்படின்ற மருத்துவமனை அங்கே போய் இவர் வந்து ஸ்டடி பண்ணவும் ரிசர்ச் பண்ணவும் முடியும் இந்த ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பை பயன்படுத்தி. ஸோ அது வந்து மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் தரப்பிலிருந்து இவருக்கு வழங்கப்படுது. உடனடியாக அந்த 1951ஆம் ஆண்டு இவர் இந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியிலிருந்து தற்காலிகமாக வெளியேறி இவர் வந்து இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவிலேருந்து இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷயரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரி அதனுடைய ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவா MRC, அதாவது மெடிக்கல்
ரிசர்ச் கவுன்சிலோடைய ரிசர்ச் ஃபெல்லோவாக அங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பிளட் கோஆகுலேஷன் ரிசர்ச் யூனிட்டும் இருந்தது. அங்குமே இவர் ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவாக இந்த 1951ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வந்து ராபர்ட் குவென் மெக்ஃபார்லன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீமட்டாலஜிஸ்ட், ஒரு ரத்தவியல் நிபுணர் இருந்தாங்க. அதே மாதிரியே ரோஸ்மேரி பிக்ஸ் அப்படின்னு சொல்லி, அவங்க ஃபுல் நேம் வந்து ரோஸ்மேரி பேட்டன் பிக்ஸ் அப்படின்னு, அவங்க ஒரு பெண் ரத்தவியல் நிபுணர். ஸோ அவங்களும் அங்கே வந்து இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒரு முக்கிய ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. அந்த ஆராய்ச்சியில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா 1947 பிப்ரவரி 12 அந்த நாளில் கரெக்டாக ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. இது வந்து எரிக் கிறிஸ்மஸ் அப்படின்ற அந்த கால யுனைடெட் கிங்டமுடைய ஒரு ஆக்டர், அவருடைய மகனாக தான் இந்த ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் அப்படின்றவர் 1947 பிப்ரவரி 12 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் பிறந்தாங்க. அந்த ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் அப்படின்ற குழந்தை வந்து பிற்காலத்தில் இங்கிலாந்தில் இருந்து, குறிப்பாக யூரோப்பில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் அந்த சமயம் வந்து 1951 காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு வந்து ஹீமோஃபீலியா அப்படின்றது ஏற்படுது. ஹீமோஃபீலியா அப்படின்றது ரத்தம் உறையக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சி போய் ரத்தம் உறையாமல் அது ரொம்ப தண்ணி மாதிரி ரத்தம் மாதிரி உடல்ல இருந்து வெளியேற ஆரம்பிக்கும். இந்த ஒரு கண்டிஷன் வந்து ஹீமோஃபீலியா அப்படின்னு அழைக்கப்படுது. உதாரணத்துக்கு இப்போ வந்து கையில் அடிப்படுது, கையில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய ரத்த நாளங்கள் வந்து வெட்டப்படுது அப்படின்னா அப்போ அந்த வெட்டப்பட்ட ரத்த நாளங்கள்ல இருந்து ரத்தம் வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த ரத்தம் வந்து அந்த இடத்துல வந்து ஊறி அந்த இடம் ரத்தம் வந்து அப்படியே கட்டியாக மாதிரி அங்கேருந்து ரத்தம் அதிகமாக வந்து வெளிவராமல் அதுவே நம்மளுடைய உடலே தன்னைத்தானே ரத்தத்தை வந்து ரத்தப்போக்கை வந்து நிப்பாட்டும். ஆனால் இந்த ரத்தப்போக்கை அப்படியே நிப்பாட்டாமல் அந்த ரத்தம் தொடர்ந்து வெளியேறிட்டே இருக்குது ரத்த நாளங்கள்ல இருந்து அப்படின்னா அதுதான் ஹீமோஃபீலியா அப்படின்றது. இது எதனால் ஏற்படுது, என்ன பிரச்சனை அப்படின்றது அந்த காலகட்டத்தில் பெருசாக தெரியல. அப்போ அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சியில் தான் இந்த ராபர்ட் குவென் மெக்ஃபார்லன், அதுக்கப்புறம் ரோஸ்மேரி பிக்ஸ், அதே மாதிரி அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ், இவங்க 3 பேரும் இந்த 1951 காலகட்டத்தில் ஈடுபட தொடங்குறாங்க. இது வந்து ஹீமோஃபீலியா அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அறியப்பட்டிருந்தது. அப்போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ காயம்படுது அப்படின்னா அது எப்படி ரத்தம் கொஞ்சம் மட்டும் வெளியேறி அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே ரத்தம் இருந்துருது அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாட்டிங் ப்ராசஸ் இருக்குது. அது வந்து கோஆகுலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து கையில் அடிப்படுதுன்னா அடிப்பட்ட உடனடியாக அந்த இடத்துல ரத்தம் வர்ற அளவுக்கு காயம்படுது அப்படின்னா, அப்போ ரத்தம் வர்ற அளவுக்கு காயம்படுதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் வந்து வெட்டப்படும். ஸோ வெட்டப்படுறனால ரத்த நாளத்திலிருந்து அந்த ரத்தம் வந்து வெளியேற தொடங்கும். இப்படி வெளியேற ஆரம்பித்த உடனே அந்த வெட்டப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளம் அது வந்து உடனடியாக ஒரு சிக்னல், சமிக்கை ஒன்று கொடுக்கும். அந்த சமிக்கை கொடுத்த உடனடியாக நம்மளுடைய ரத்தத்திலிருந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது அது வந்து ஒரு வகையான புரதம். ஸோ அது வந்து உருவாக தொடங்கும். அது வந்து நிறைய புரதங்களாக அடுத்தடுத்து செயின் ரியாக்ஷன் மாதிரி உருவாகும். அது வந்து வாட்டர் ஃபால் சீக்வென்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது இப்போ அது வந்து டாமினோ எஃபெக்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் நோட் புக் வந்து ஒரு 12 நோட் புக் இருக்குன்னா 1வது நோட் புக்கை தள்ளி விட்டால் அப்படியே 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி 12 நோட் புக்கும் ஒவ்வொன்றா வந்து மேலே விழுந்து வந்து தள்ளிட்டே போய் கடைசியாக 12வது புக்கும் வந்து விழுந்துடும். ஸோ அது மாதிரி இந்த ரத்தத்தில் வந்து ஃபேக்டர் 1 to ஃபேக்டர் 13 வரைக்கும் 12 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபேக்டர் 13 அப்படின்றோம். அதனால் 12 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா ஃபேக்டர் 6 மட்டும் கிடையாது. மற்றபடி ஃபேக்டர் 1, ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 3 அப்படின்னு ஃபேக்டர் 13 வரைக்கும் மொத்தமாக 12 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இங்கே ஃபேக்டர்ஸ் அப்படின்றது கிளாட்டிங் புரோட்டீன்ஸ், புரதத்தை வந்து குறிக்குது. இது என்ன அப்படின்றதுக்கு உதாரணத்துக்கு ஃபேக்டர் 1 வந்து ஃபைப்ரனோஜென் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி ஃபேக்டர் 8 வந்து ஃபேக்டர் 8 வந்து ஆன்டி ஹீமோஃபீலிக் ஃபேக்டர் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இது மாதிரிலாம் இதுக்கு பேர்கள் இருக்குது. ஃபேக்டர் 12க்கு வந்து ஃபைப்ரின் அப்படின்னு பேர் இருக்குது. இந்த புரதங்கள்லாம் என்ன பண்ணும்னா நேரடியாக வந்து ஃபேக்டர் 13 தான் ஃபைப்ரின் அப்படின்ற பேர். இந்த புரதங்கள் ஒன்றை என்ன பண்ணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஃபேக்டர் 1ல் இருக்கக்கூடிய ஃபைப்ரோஜன் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரத்த நாளத்திலிருந்து அடிப்பட்ட உடனே அந்த ரத்த நாளை வந்து சிக்னல் கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஃபைப்ரோஜன் அப்படின்ற புரதம் தான் ரத்தத்தில் உருவாகும். அந்த ஃபைப்ரோஜன் அப்படின்ற
ஃபேக்டர் 1 வந்து ஃபேக்டர் 2 வந்து உருவாக்கும், இன்னொரு புரதத்தை உருவாக்கும். அந்த ஃபேக்டர் 2 வந்து ஃபேக்டர் 3 அப்படின்ற இன்னொரு புரதத்தை உருவாக்கும். இது மாதிரி வரிசையாக போய் ஃபேக்டர் 5 வரும். அதுக்கப்புறம் இந்த ஃபேக்டர் 5லேருந்து ஃபேக்டர் 7 இன்னொரு புரதத்தை, ஃபேக்டர் 6 கிடையாது, ஸோ ஃபேக்டர் 7 புரதத்தை உருவாக்கும். இப்படியே வந்து வரிசையாக ஃபேக்டர் 13 வரைக்கும் உருவாக்கும். கடைசியாக அந்த உருவாகக்கூடிய ஃபேக்டர் 13 தான் ஃபைப்ரின் அப்படின்றது. இந்த ஃபைப்ரின் தான் என்ன பண்ணும்னா ரத்த நாள வெட்டப்பட்ட இடத்துல ஒரு ஃபைப்ரனஸ் மெஸ்ஸை உருவாக்கும், ஒரு நார் வலையை வந்து உருவாக்கும். அப்படி அந்த வலை உருவாக்கப்படுறதன் மூலமாக ஓரளவுக்கு மேலே ரத்தம் வெளியேறாமல் அந்த இடத்துல வந்து பிளட் கிளாட் ஆயிரும், அதாவது அந்த இடத்துல வந்து ரத்தம் உறைஞ்சி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த காயத்திலிருந்து ரத்தம் வந்து வெளியேறாது. ஸோ அந்த ஃபைப்ரின் அப்படின்றது கடைசியாக ஃபைப்ரனஸ் மெஸ் அப்படின்ற வலையை உருவாக்கும். இப்படி இந்த காயம்பட்ட உடனடியாக அந்த ரத்த நாளத்திலிருந்து சிக்னல் போய் ஃபேக்டர் 1லேருந்து ஃபேக்டர் 13 வரைக்கும் அடுத்தடுத்த புரதங்கள் உருவாகிற வரைக்கும் ரத்தம் நிற்காம கையிலையோ காலையோ எங்கே அடிபட்டாலும் ரத்தம் வெளியேறிட்டே இருக்கும். இந்த ஒவ்வொரு ஃபேக்டரும் உருவாகி கடைசியாக அந்த ஃபேக்டர் 13 உருவான பிறகு ரத்தத்துல இருந்து அந்த ரத்தம் வந்து உறைய வச்சு அந்த ஃபைப்ரனஸ் மெஸ்ஸை உருவாக்கி ரத்தம் வெளியேறாம தடுத்துரும். ஸோ இப்படி இந்த ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல தடைப்பட்டாலும் இந்த ஃபைப்ரின் அப்படின்ற 13வது ஃபேக்டர் உருவாகாது. இந்த ஃபைப்ரின் அப்படின்ற புரதம் உருவானாதான் அந்த ரத்த நாளத்தை வந்து ஃபைப்ரனஸ் மெஸ் கொண்டு அடைக்க முடியும். ஒருவேளை அந்த பிளக் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃபைப்ரின் அப்படின்ற புரோட்டீன் உற்பத்தி ஆகலை அப்படின்னா அப்போ ரத்தம் நிற்காம வெளியேறிட்டே இருக்கும். அதுதான் ஹீமோஃபீலியா அப்படின்றது. அதுதான் அந்த ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் அப்படின்ற அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து ஏற்பட்டிருந்தது. அப்போ இந்த 13 அதாவது நான் சொன்ன அந்த ஃபேக்டர் 13 வரைக்கும், ஃபேக்டர் 1 to ஃபேக்டர் 13, அதில் எங்கே பாதிப்பு இருந்தாலும் இந்த ஹீமோஃபீலியா ஏற்படும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 புத்தகம் இருக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து தள்ளப்பட்டுட்டே இருக்கும், ஒவ்வொன்றா வந்து விழுவுது அப்படின்னா இப்போ நடுவில் ஒரே ஒரு புக்கை மட்டும் எடுத்துருவோம். இப்போ வந்து 8வது இடத்துல இருக்கிற புக்கை எடுத்துட்டோம்னா 1வது இடத்துல இருக்கிற புக்கை தள்ளுது. அப்படி 1வது இடத்துல இருக்கிற புத்தகத்தை தள்ளனா வரிசையாக வந்து 6ஆம் புக்கு வரைக்கும் 7ஆம் புக்கு வரைக்கும் விழுந்துடும். ஆனால் 8வது இடத்துல புக்கு இல்லாதனால 8வது இடம் காலியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல புக்கு விழும். அந்த இடத்துல புக்கு விழுவுறனால 9வது இடத்துல இருக்கக்கூடிய புத்தகம் வந்து ஒன்றுமே ஆடாது, அசையாது, விழுவாது. ஏன்னா அந்த இடத்துல 8வது புத்தகம் இருந்திருந்து 7வது புத்தகம் இப்படி 8ஆம் புக்கு மேலே சாஞ்சிருந்தா 8ஆம் புக்கு 9ஆம் புக்கு மேலே சாஞ்சிருக்கும். இப்போ 8வது புக்கே இல்லை அப்படின்னா 7வது புக்கு அப்படியே எம்டி பிளேஸில் விழும். அப்படி விழுறனால அப்போ 9வது புத்தகம் வந்து தள்ளப்படாது, அப்படியே நிற்கும். 9வது புத்தகம் தள்ளப்படணும்னா அடுத்தடுத்து புத்தகம் தள்ளப்படாமல் 12வது புத்தகமே வந்து தள்ளப்படாது. 12வது புத்தகம் தள்ளப்பட்டாதான், அதாவது 12வது இடத்துல இருக்கக்கூடிய ஃபேக்டர் 13 அப்படின்ற அந்த ஃபைப்ரின் புரோட்டீன் அது வந்து உருவானாதான் அது ரத்த நாளத்தையே வந்து கட்டுப்படுத்தும், ரத்தம் வெளியேறாமல். இப்படி இருக்கும்போது இந்த 12 ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒன்று இல்லை, ஏதாவது ஒன்று குறைபாடாக இருந்தால் கூட அந்த ஃபைப்ரின் அப்படின்ற புரதம் உற்பத்தி ஆகாது. ஸோ அப்படி உற்பத்தி ஆவலை அப்படின்னாலே இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ ரத்த நாளத்திலேருந்து சிக்னல் போய் முதல்ல இருக்கிற ஃபேக்டர் 1 வந்து உருவாகி அது ஃபேக்டர் 2 உருவாக்கி ஃபேக்டர் 2 ஃபேக்டர் 3 உருவாக்கி இப்படி போகணும். ஸோ இப்படி நடக்கும்போது எந்த ஒரு ஃபேக்டர் மிஸ் ஆகுதோ அப்போ ஹீமோஃபீலியா ஏற்படும். அப்போ அந்த காலகட்டத்தில் ஃபேக்டர் 8 ஆன்டி ஹீமோஃபீலிக் ஃபேக்டர் அப்படின்றது, ஸோ அது வந்து உருவாகலைன்னா இந்த ஹீமோஃபீலியா வந்து ஏற்படும் அப்படின்னு தான் அப்போ வந்து இருந்தது. ஸோ அதுதான் இந்த ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் அப்படின்ற குழந்தைக்கும் இருக்குது. அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பிளட் டெஸ்ட்டை வந்து ஆக்ஸ்போர்டில் அவங்க வந்து எடுத்து வந்தாங்க. இந்த 3 பேரும் அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ தான் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ், ராபர்ட் குவென் மெக்ஃபார்லேன், அதுக்கப்புறம் அந்த ரோஸ்மேரி பிக்ஸ், இந்த 3 பேரும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு ஃபேக்டர் 8 அது வந்து குறைபாடாலாம் இல்லை, ஃபேக்டர் 8 வந்து இருக்குது. அந்த ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் அப்படின்ற குழந்தைக்கு வந்து ஃபேக்டர் 8 அப்படின்ற அந்த ஒரு புரதமானது இருக்குது. அப்போ எது வந்து இந்த ரத்தத்தை நிற்காமல் போகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஃபேக்டர் 9 புரதம் இல்லை, அதை வந்து கண்டறிகிறாங்க. ஸோ ஃபேக்டர் 9 வந்து புரதம் உற்பத்தி ஆகலை, இதனால ஃபேக்டர் 10 உற்பத்தி ஆகாது. அதுக்கப்புறம் ஃபேக்டர் 8 வரைக்கும் வந்து அப்படியே நின்றுரும். ஃபேக்டர் 9 வந்து குறைபாடாக இருந்தால் ஃபேக்டர் 10 உருவாகாது, ஃபேக்டர் 11 உருவாகாது. ஸோ இப்படியே போய் ஃபேக்டர் 13 வரைக்கும் உருவாகாமல் போயிடும். இதனால தான் அந்த குழந்தைக்கு ரத்தம் நிற்காமல் ஹீமோஃபீலியா இருக்குது அப்படின்றத இந்த 3 பேரும் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த ஃபேக்டர் 1 ஃபேக்டர் 2 எல்லாம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மாதிரி 1952 காலகட்டத்தில்
இந்த ஃபேக்டர் 9 வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச உடனே அந்த ஃபேக்டர் 9க்கு பேரையே வந்து அந்த ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் அப்படின்ற குழந்தையினோட பேரை வந்து கிறிஸ்மஸ், அந்த பேரை எடுத்து கிறிஸ்மஸ் ஃபேக்டர் அப்படின்னு வச்சாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபேக்டர் 9 அது வந்து கிறிஸ்மஸ் ஃபேக்டர் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அழைக்கப்படுது. அது ஃபேக்டர் 9 அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அதுதான் வந்து குறைபாடாக அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தையை குணப்படுத்துறதுக்காக அந்த ஒரு ஃபேக்டர் 9 வந்து சிந்தட்டிக்காக பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து செலுத்துறாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம கணையத்திலிருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகலை அப்படின்னா அந்த இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் தான் பிளட்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு குறைக்கப்படுறதுக்கு காரணம். இப்போ அந்த இன்சுலின் இல்லை, நம்மளுடைய உடலில் வந்து குறைபாடாக இருக்குனாலே ரத்தத்தின் அளவு வந்து சர்க்கரையில் அதிகரிச்சுட்டே போயிடும். அதுக்காக தான் இன்சுலினை செயற்கையாக செஞ்சு அதை இன்ஜெக்ஷன் மூலமாக உடலில் செலுத்தி அந்த இன்சுலினை செயற்கை இன்சுலினை செலுத்தி சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த ஃபேக்டர் 9 அந்த குழந்தைக்கு இல்லாதனால ஃபேக்டர் 9 சிந்தட்டிக்காக உருவாக்கி அதை வந்து இன்ஜெக்ஷனாக போடணும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரிகிறதுக்காக. ஸோ இதை பண்ணுறதன் மூலமாக அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும். ஸோ இது மாதிரி இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டறிஞ்சு அதை 1952 அறிவிக்கிறாங்க. இதனாலேயே அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ், ராபர்ட் குவென் மெக்ஃபார்லன், ரோஸ்மேரி பிக்ஸ் இந்த 3 பேரும் மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றாங்க. இதில் இந்த ராபர்ட் குவென் மெக்ஃபார்லன் வந்து 1907 பிறந்தவர். அதுக்கப்புறம் அந்த ரோஸ்மேரி பிக்ஸ் அப்படின்ற அந்த பெண் இரத்தவியலாளர் வந்து 1912 பிறந்தவங்க. இவர் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் 1921 பிறந்தவர். ஸோ இவர் தான் ஒப்பீட்டு அளவில் ஒரு சின்ன பையன் இவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவங்க கூட சேர்ந்து இந்த ஒரு சாதனையை இவர் வந்து படைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஹேமர் ஸ்மித்தில் இருக்கிற போஸ்ட் கிராஜுவேட் ஸ்கூல் அங்குமே அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து சில ஒர்க்கெல்லாம் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் அதனுடைய அந்த ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வந்து முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து நேராக இந்த ராட்க்ளிஃப் இன்ஃபர்மரி அதே மாதிரி இந்த பிளட் கோஆகுலேஷன் ரிசர்ச் யூனிட் அங்கேருந்துலாம் இவர் வெளியேறி இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே 1953 இவர் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கிளாஸ்கோவில் இருக்கிற கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அங்கே வந்து இவர் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த முறை ஒரு லெக்சரராக விரிவுரையாளராக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றதும் ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்லாமல் இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அதனுடைய ஒரு லெக்சரர் இன் மெடிசனாகவும் அதே 1953 அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் வந்து மருத்துவத்தில் அதாவது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக லெக்சரராக 1953 இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோலையும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல்லையும் அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டல்லையும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1954 அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 33 வயதுல கிறிஸ்டினா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸுக்கும் அதாவது 1954 கிட்டத்தட்ட இவருடைய 33 வயதுல அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து கிறிஸ்டினா அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸுக்கும் இவருடைய மனைவியான கிறிஸ்டினா டக்ளஸுக்கும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இதில் ஒரு விஷயம் இவருடைய மனைவியினுடைய பேர் வந்து கிறிஸ்டினா டக்ளஸ், ஒரு சில இடங்களில் கிறிஸ்டியன் டக்ளஸ் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ இதை மாதிரி ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்குது, மொத்தமாக 2 குழந்தைகள். இது வந்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் மற்றும் கிறிஸ்டினா டக்ளஸ் இவங்களுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து ராயல் நேவி வாலண்டியர் ரிசர்வ் அதில் வந்து ஜாயின் பண்ணி 1957 அதிலிருந்து ரிட்டையர் ஆனாங்க. அந்த 1957 தான் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி, இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட், இதையும் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரியிலிருந்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து முடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து 1958 ஸ்காட்லாண்டோடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1951 மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1958 ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா FRCPE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1958 இவர் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமில் பிரிட்டனில் வந்து ஒரு ஹீமட்டாலஜிக்காக அதாவது ரத்தவியலுக்காக ஒரு சங்கத்தை நிறுவனம்
அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. மற்றவர்களினுடைய உதவியையும் இவர் வந்து நாடினாங்க. ஸோ நிறைய பேரினுடைய ஆதரவோடு 1960ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் சொசைட்டி ஃபார் ஹீமட்டாலஜி ஆனது நிறுவப்பட்டது. ஸோ அது நிறுவப்படுறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸில் ஒருத்தராக அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸும் இருந்தாங்க. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து இந்த 1960 காலகட்டத்தில் ஒரு லெக்சரர் இன் மெடிசனாக இருந்து சீனியர் லெக்சரர் இன் மெடிசனாக, அதாவது மூத்த விரிவுரையாளராக பதவி உயர்வை பெறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அது வந்து கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ், ஸோ அதனுடைய ஒரு மெம்பர்ஷிப்பை 1962ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து பெறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ MRCPG அப்படின்ற இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை 1962 இவர் பெறாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் அப்புறமா 1964ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவுடைய ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ FRCPG அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1964 இவர் பெறாங்க. மேலும் இதே 1964ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஃபெல்லோஷிப்பையும் பெறாங்க. இவர் ஏற்கனவே 1949 மெம்பர்ஷிப்பை பெற்றாங்க. இப்போ 1964ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1964ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் பெறாங்க. மேலும் இதே 1964ஆம் ஆண்டு இவர் வந்து சீனியர் லெக்சரர் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ரீடர் அப்படின்ற பதவிக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரியில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து பதவி உயர்வை பெறாங்க. ரீடர் அப்படின்றது பேராசிரியர் பதவிக்கு முந்தைய பொறுப்பு. ஸோ அந்த பதவியில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது லெக்சரர், சீனியர் லெக்சரர், ரீடர், ப்ரொஃபஸர் இப்படி போகும். அதில் ரீடர் அப்படின்ற அந்த பொசிஷனை இவர் 1964 பெற்றாங்க. இதே 1964ஆம் ஆண்டு தான் ஒரு முக்கியமான இந்த கோஆகுலேஷன் கேஸ்கேட் மாடலானது வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேக்டர் 1லேருந்து ஃபேக்டர் 13 வரைக்கும் அது வந்து தெளிவாக விளக்கப்பட்டது. குறிப்பாக 1964ஆம் ஆண்டு ஆஸ்கார் ரேட்னாஃப் அப்படின்ற ஒரு நபரும் ஏர்ல் டேவி அப்படின்ற இன்னொரு நபர், இந்த 2 பேரும் இணைஞ்சு வாட்டர்ஃபால் சீக்வன்ஸ் ஃபார் இன்ட்ரின்சிக் பிளட் கோஆகுலேஷன் அல்லது கிளாட்டிங் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணி அதை வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1965ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து நேரடியாக இவர் வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஏன்னா அங்கு பிரிட்டிஷ் தரப்பில் இருந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்காவுடைய கென்யாவில் இருக்கிற நைரோபி, அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் நைரோபி 1965ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. உடனடியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நைரோபியோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன், மருத்துவ பேராசிரியராக 1965ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் தான் நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ஹீமோஃபீலியாவுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு சில முறைகளை இவர் வகுத்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே 1951க்கு முன்னாடி ஹீமோஃபீலியா அப்படின்னு மட்டும் இருந்தது. அது வந்து ஃபேக்டர் 8ல் குறைபாடு இருந்தால், ஆன்டிஃபீலிக் ஃபேக்டர் அப்படின்ற ஆன்டி ஹீமோஃபீலிக் ஃபேக்டர் குறைபாடு இருந்தால் ஏற்படக்கூடிய ஹீமோஃபீலியா வந்து வெறும் ஹீமோஃபீலியா அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் அப்படின்ற அந்த குழந்தைக்கு ஃபேக்டர் 9 குறைபாடு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு ஏற்படக்கூடிய ஹீமோஃபீலியா வந்து வேறு ஒரு ஹீமோஃபீலியாவாக பார்க்கப்பட்டது. ஸோ ஹீமோஃபீலியா அப்படின்ற கண்டிஷன்லேயே 2 இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்டர் 8னால குறைபாடுனால ரத்தம் அதிகமாக வெளியேறுதுன்னா அது ஹீமோஃபீலியா A அப்படின்னும், ஃபேக்டர் 9னால அதிகமாக ரத்தம் வெளியேறுதுன்னா அது ஹீமோஃபீலியா B அப்படின்னும் வந்து அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த ஹீமோஃபீலியா A, ஹீமோஃபீலியா B இந்த நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து சில முறைகள், சிகிச்சை முறைகளை வழிவகுத்தாங்க. குறிப்பாக இவர் பண்ணது என்னன்னா ஃபைப்ரினோலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று. இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் அடிக்கடி ரத்தம் அந்த ஹீமோஃபிலியா ஏற்படுறவங்களுக்கு ஏற்படுது, ரத்தம் வெளியேறுது அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இதுக்கு வந்து ஆன்டி ஃபைப்ரினோலிட்டிக்ஸ் அப்படின்றத அந்த சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு இவர் வந்து முடிவு பண்ணாங்க. அதுக்கு இவர் வந்து அமினோ கேப்ரோயிக் அப்படின்ற ஒரு ஆசிட், ஒரு அமிலம், அதையும் அதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ் எக்ஸாமிக் ஆசிட் அப்படின்னு இன்னொரு அமிலம், இந்த 2 அமிலங்களை பயன்படுத்தி இந்த சிகிச்சை கொடுக்கறதன் மூலமாக ஹீமோஃபீலியாவை தடுக்க முடியும் அப்படின்னு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து அந்த முறைகளை வகுத்தாங்க. இந்த முறைகள் வந்து இன்டர்நேஷ்னல் கிளினிக்கல் ப்ராக்டிஸாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, சர்வதேச அளவில் இது வந்து பயன்பாட்டில் இருக்குது. அதை அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் தான் அந்த ஒரு சிகிச்சை முறையை வகுத்தாங்க. இதுக்கப்புறம் 1970ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜி அதனுடைய ஒரு ஃபெல்லோவா இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பெத்தாலஜி FRC பேத் அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1970ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் பெற்றாங்க. இதே 1970ஆம் ஆண்டு தான் சில பிரச்சனைகள்னால யூனிவர்சிட்டி ஆஃப் நைரோபியிலிருந்து இவர் வெளியேறாங்க. வெளியேறி
ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவுடைய கென்யாவில் இருக்கிற நைரோபியிலேருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு இவர் போகிறாங்க. ஏன்னா அந்த அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அல்லது அபர்டீன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு அழைக்கப்படும். ஜென்ரலாக அது யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே வந்து இவருக்கு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற பதவி 1970ஆம் ஆண்டு கிடைச்சது. இதனால இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க 1970ஆம் ஆண்டிலிருந்து. ரீஜியஸ் அப்படின்னா என்னன்னா, பொதுவாக ஒரு பொறுப்பை ஒரு பதவியை ராயல் ஃபேமிலி தரப்பிலிருந்தோ அல்லது நோபல் ஃபேமிலி தரப்பிலிருந்தோ உருவாக்கப்பட்ட அந்த பதவிக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற இந்த ஒரு பேர் வந்து சேர்க்கப்படும். அது மாதிரி இந்த ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற பேராசிரியர் பதவியை 1800கள் காலகட்டத்தில் குயின் விக்டோரியா, அப்போதைய இங்கிலாந்து நாட்டினுடைய யுனைடெட் கிங்டமுடைய ராணியான குயின் விக்டோரியா, அவங்கனால இந்த பதவி யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அதுக்காக தான் அதுக்கு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த ரீஜியஸ் அப்படின்றது சேருது. ஸோ இவர் வந்து மருத்துவ பேராசிரியராக 1970ஆம் ஆண்டிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து இப்போ ஹீமோஃபீலியாவில் ரிசர்ச் பண்ண மாதிரி த்ராம்போசிஸ்லையும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. த்ராம்போசிஸ் அப்படின்றது ஹீமோஃபீலியா எப்படி வந்து ரத்தம் உறையாமல் ரத்தம் அப்படியே வெளியேறிட்டே இருக்கிறது ஹீமோஃபீலியாவும், அதே மாதிரி அதிகமாக ரத்தம் உறைஞ்சி அப்படியே ரத்தம் கட்டி ஆகுறது த்ராம்போசிஸ் அப்படின்றது. இதனால ஹார்ட் அட்டாக் ஏற்படும், அதே மாதிரி பக்கவாதம், ஸ்ட்ரோக்லாம் ஏற்படும். ஸோ அது ஏன் ஏற்படுது, த்ராம்போசிஸ் எதனால் ஏற்படுது, அதை எப்படி தடுக்கிறது, அதில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து இவருடைய ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1976ஆம் ஆண்டு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சி அந்த டிகிரியை வந்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் பெற்றாங்க. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து தொடர்ந்து அந்த த்ராம்போசிஸ் குறித்து தொடர் ஆராய்ச்சியில் 1980களுக்கு பிறகும் ஈடுபட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இவருக்கு அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அவங்க தரப்பிலிருந்து இவரை மெம்பராக தேர்ந்தெடுத்து இவரை கௌரவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் 1982ஆம் ஆண்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவா கௌரவ உறுப்பினராக 1982ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து ஆன்டிகோவாகுலண்ட், ஆன்டிபிளேட்லெட்ஸ் போன்ற சிகிச்சை முறைகளை இவர் வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய மேம்பாடுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஹீமோஃபீலியா, த்ராம்போசிஸ் இந்த 2 நோய்கள் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு உண்டான சிகிச்சை கொடுக்கறதுக்கு உண்டான முறைகளை இவர் வந்து கொண்டு வந்தாங்க. இது நவீன மருத்துவத்தில் இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுறது, அதே மாதிரி பக்கவாதம் ஏற்படுறது, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளாக வந்து இன்றைக்கி வந்து இருந்து வருது. ஸோ அதை வந்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் பண்ணாங்க. இப்பேற்பட்ட நபர் 1985ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 63-64 வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலோடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அந்த பதவியிலிருந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் கூட அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து தொடர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலுக்கு வருகை தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஆஃப்ஷோர் மெடிசனில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இது வந்து கடலியல் மருத்துவம், அதாவது கடல் சார்ந்த விஷயங்கள், கடல்ல எண்ணெய் குழாய்கள் பதிக்கிறது, அங்க வந்து காற்றாலை நியமிக்கிறது, அது மட்டும் இல்லாம கப்பல்கள்ல பயணிக்கிறது, ஸோ இது போன்ற விஷயங்கள்ல தேவைப்படக்கூடிய மருத்துவ சேவை அது வந்து ஆஃப் ஷோர் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதில் இவர் வந்து ஆர்வம் காட்டினாங்க. ஆர்வம் காட்டினது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்டு ஆஃப் ஷோர் மெடிசன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டை இவர் நிறுவி அதனுடைய டைரக்டராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. சில நபர்கள் கூட சேர்ந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்டு ஆஃப்ஷோர் மெடிசனை நிறுவனாங்க. அதனுடைய டைரக்டராக, இயக்குனராக அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து கூடுதலாக இந்த மெடிக்கல் சர்வீசஸ் ஆஃப்ஷோர் மெடிக்கல் சப்போர்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதனுடைய ஒரு டைரக்டராக கூட அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1990 காலகட்டத்தில் இந்த காலநிலை மாற்றம், பருவ மாற்றம், அதனால் ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகள் அல்லது உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் இது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதுக்கிடையில் 1993ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா, இது வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கு, அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1993ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் பெறாங்க. இந்த 1993 டிசம்பர் 20 அன்னைக்கு அந்த ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ்
அவருக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஹீமோஃபிலியா அவருக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஹீமோஃபிலியா பி. ஸோ அது கிறிஸ்மஸ் ஃபேக்டர் அப்படின்னு பெயரிடப்பட்டது. அந்த ஒரு ஸ்டீஃபன் கிறிஸ்மஸ் வந்து 1993ஆம் ஆண்டு அவருடைய 46 வயதில் இறந்து போனாங்க டிசம்பர் 20 அன்னைக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து 1994ஆம் ஆண்டு சீசனல் வேரியேஷன் இன் ஹெல்த் அண்டு டிசீஸ், அதாவது சீசனல் வேரியேஷன் இன் ஹெல்த் அண்டு டிசீசஸ் அப்படின்னு ஒரு புக்கு. இது அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து 1994ஆம் ஆண்டு எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க பியூர் ரிவ்யூ ஜேர்னல்ஸில். இது மாதிரி பல்வேறு ரிசர்ச் பேப்பர்ஸையும் இவர் வந்து கிட்டத்தட்ட 23 சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸை இந்த சீசனல் வேரியேஷன் இன் ஹெல்த் அண்டு டிசீசஸ் குறித்து அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. இறுதியாக 1998 நவம்பர் 15 அன்னைக்கு இவருடைய 77 வயதில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் இவருடைய 77 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1998 நவம்பர் 15 அன்னைக்கு இவருடைய 77 வயதில் அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் வந்து இறந்து போயிட்டாலும் இவர் வந்து மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு வந்து மிகப்பெரியது. அதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் இவரால் கொண்டு வரப்பட்ட அந்த ஆன்டி ஃபைப்ரினோலிட்டிக்ஸ் அப்படின்ற அந்த சிகிச்சை முறை அது வந்து இன்டர்நேஷனல் கிளினிக்கல் ப்ராக்டிஸாக இன்னைக்கு வரைக்கும் சர்வதேச அளவில் இவருடைய அந்த மெடிக்கல் அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது பயன்படுத்தப்பட்டு வருது ஹீமோஃபீலியாவில். அது மட்டும் இல்லாமல் த்ராம்போசிஸ்லையும் இவர் ஏற்படுத்தின முன்னேற்றங்கள் வந்து மிகப்பெரியது. இதனால எண்ணில் அடங்காத உயிர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த ஹீமோஃபீலியானாலையும் த்ராம்போசிஸ்னாலையும் ஹார்ட் அட்டாக்னாலையும் பக்கவாதத்தினாலையும் பாதிக்கப்படக்கூடிய பல மில்லியன் கணக்கான நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ அப்படி அவங்க காப்பாற்றப்பட்டு வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவர்களில் ஒருத்தராக இந்த அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் டக்ளஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.